இந்த மாதிரி ஹாலோகிராம் வீடியோஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டுட்டோரியலோட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் ஜெனரேட் பண்ண வெர்டிக்கல் இமேஜஸை வச்சு எப்படி நம்ம கூகுள் VO3 வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாலோகிராம் ஃபோட்டோ கூகுள் நானோ பனானா வச்சு நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோட்டோ இல்லை வண்டியோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி பண்ண முடியும். gemini.google.com போயிட்டு இந்த ஐக்கன் அழுத்தி கிரியேட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அழுத்தி நீங்கள் 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். ஒன்று ஒரு பர்சன்து, இன்னொன்று ஒரு ஆப்ஜெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட இன்புட் இமேஜ் இருக்கு இல்லையா, அது வெர்டிக்கல் சைஸ், அதாவது 9:16 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் ப்ராம்ப்டில் வெர்டிக்கல்னு சொன்னாலும் இன்புட் இமேஜோட சைஸில் தான் அவுட்புட் வருது. ஸோ அதனால் நீங்கள் இன்புட் இமேஜ் 9:16 சைஸ் கொடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். ப்ராம்ப்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவாதி சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்டில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, பஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களா, பேக் ஆட் பண்ணியிருக்கீங்களா, கார் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அதை ஒண்டி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். VO3 யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் AI ப்ரோ அந்த பிளான் இருக்கணும். ஸோ இந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஆஃபர் செப்டம்பர் 15 வரைக்கும் தராங்க. இப்போது க்ரோமில் போயிட்டு labs.google அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. labs.google அதில் ஒண்டி தான் நம்மளால் வெர்டிக்கல் இப்போதைக்கு பண்ண முடியும். gemini.google பண்ண முடியாது. உங்கள் கூகுள் AI ப்ரோ அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் நீங்கள் ஃப்ளோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃப்ளோவோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். ஃப்ளோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எவ்ரி மந்த் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கன் அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 70 கிரெடிட்ஸ் தான் மீதி இருக்குது. பட் நீங்கள் புதுசாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் அது காமிக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வேணால் பண்ணலாம், உங்களோட கிரெடிட்ஸ் காலி ஆகிற வரைக்கும். ஒரு VO3 ஃபாஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு 20 கிரெடிட்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆகும். எப்பயுமே VO ஃபாஸ்ட் ஒண்டி பண்ணுங்கள். அந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஜெனரேஷன் ஆப்ஷனை உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் போன வீடியோவில் டெக்ஸ்ட் டு வீடியோ அதை பற்றி பேசியிருந்தேன். பூஜா வீடியோஸ் எல்லாமே நான் டெக்ஸ்ட் டு வீடியோ வச்சு தான் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோ யூஸ் பண்ண போகிறோம். அது மூலயமா தான் நம்மளால் ஹாலோகிராம் வீடியோ இல்லை மற்ற வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ண இமேஜை ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக கொடுக்க போகிறோம். அதான் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ. ஸோ இப்போ நான் labs.google ஃப்ளோ அதுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துப்போம். இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒண்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டாவது இருக்கு இல்லையா, இது லாஸ்ட் ஃப்ரேம். இதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இது கேமரா பட்டன், இதையும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோன்னா அந்த மேலே VO3ன்றது VO2ஆக மாறிடுது. ஸோ VO2வில் ஆடியோ வராது. ஸோ நம்மளுக்கு VO3 யூஸ் பண்ணணும். அதனால் வெறும் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடு VO3 ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லிப்சிங்க் இல்லை ஆடியோ வரும். இந்த மேலே ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கு இல்லையா, அது பொட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொட்ரைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டனை அழுத்தி அப்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை க்ராப் பண்ண சொல்லும். ஸோ அது டிஃபால்ட்டாக ஹாரிசான்டல் தான் காமிக்கும். இப்போது நீங்கள் இந்த பட்டன் அழுத்தி அதில் போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ். இப்போ இது ஃபோட்டோவை நம்ம க்ராப் பண்ணிடுறோம். அப்போ தான் கூகுளுக்கு ஓஹோ நம்மளுக்கு வெர்டிக்கல் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. அதுவும் இல்லாமல் சைஸ் கரெக்டாக க்ராப் பண்ணிடுது. இப்போ அந்த க்ராப் அண்ட் சேவ் அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகும்.
ஃபோட்டோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் ஆகி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோவோட ஐகான் தெரியும். இப்போது நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவாதி சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போது சப்மிட் அந்த பட்டன் அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்டிக்கல் இமேஜ் டு வீடியோ ஜெனரேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போது அது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து ஹாலோகிராம் மேலே கிளிக் பண்ணுவார். அந்த ஹாலோகிராம் லைட்டாக ரொட்டேட் ஆகும். லேடி வந்து பேசுகிறாங்க. இந்த ப்ராம்ப்டில் லேடி பேசுகிற மாதிரி கொடுத்துருந்தேன். வீடியோவோட ரைட் ஹேண்ட் சைட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் பட்டன் காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 720p ரெசல்யூஷனில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1080p அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஈவன் இன்ஷாட் ஆப்பை வச்சு கூட உங்களால் அப்ஸ்கேல் பண்ணிக்க முடியும். உங்கள் வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாலோகிராம் வீடியோவை க்ரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சின்னா, என்னோடய பொறுமையான ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.